அடுத்ததுதான் ஒரு மனிதன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரக்கூடிய இரண்டாவது பணம் பொருளுடன் சம்பந்தப்பட்ட உரிமைகள், கடமைகள், ஹக்குகள். இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடன், அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய ஒரு சாதாரண பொருளாக இருக்கலாம், ஒரு சின்ன தொகை பணமாக இருக்கலாம், அல்லது அந்த மனிதனுக்கு சொந்தமான ஒரு சொத்தாக இருக்கலாம். அது இன்னொரு மனிதனுக்கு சொந்தமாகுவதாக இருந்தால் அந்த மனிதன் ஒன்றோ தன்னுடைய கையால் எழுதி கொடுக்க வேண்டும், இந்த சாமனை, இந்த பொருளை, இந்த சொத்தை, இந்த பணத்தை நான் உங்களுக்கு சொந்தமாக்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் அந்த மனிதனாக குறைந்தது நாவினால் சரி, வாயால் சரி சொல்ல வேண்டும், இந்த பொருளை, பணத்தை, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு சொந்தமாக்கின்றேன் என்று தெளிவு வரும் வரைக்கும் யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் யாருடைய பொருளையும், சொத்தையும், செல்வத்தையும், பணத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நாம் சர்வ சாதாரணமாக கடனுடைய விடயத்தில் இருக்கின்றோம். 10 வருடங்களுக்கு முன்னால் நான் 100 ரூபாய் இந்த நபரிடத்தில் எடுத்தேன், இப்ப 100 ரூபாய் பெரிய பெருமதி இல்லை, அதனால நான் கொடுக்க தேவையில்லை. இல்ல, நீங்க அந்த 100 ரூபாயும் கொடுக்கத்தான் வேணும். அந்த 100 ரூபாய் உன்னுடைய கடைசி சதம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் நீங்கள் கடனாளியாகத்தான் அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படுவீர்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் எதிரிகளுடன் நேருக்கு நேர் மோதி ஷஹீதாகின்றார், உயிர் கொடுக்கப்படுகின்றது, மீண்டும் ஷஹீதாகின்றார், உயிர் கொடுக்கப்படுகின்றது, மீண்டும் ஷஹீதாகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அலைஹி தைனுன் மா தഖலல் ஜன்னத ஹத்தா யுக்தான். அவர் எத்தனை தடவை வேண்டும் என்றாலும் யுத்தத்தில் போய் எதிரிகளுடன் நேருக்கு நேர் மோதி அவர் ஷஹீதாகலாம். ஆனால் அந்த மனிதன் மீது கடன் சுமை ஒன்று இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தഖலல் ஜன்னா, அந்த மனிதன் ஒரு பொழுதும் சோனம் செல்ல மாட்டான். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நாமும் யோசிக்கணும். சில நேரம் பாடசாலையில் படிக்கக்கூடிய நேரத்தில் சிற்றுண்டி சாலையில் போய் கடன் எடுத்திருப்போம், ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம், நான் அப்படி செய்திருக்க கூடாது. கடன் எடுத்து விட்டு 3 நாள் 4 நாள் கண்ணுக்கே தென்படாமல் இருந்திருப்போம். அன்பானவர்களே, தெளிவு இருந்தால் நாம் அந்த கடனை கொடுக்க வேண்டும். சில ஊருக்கு போய்த்து ஒரு கடனை வைத்திருப்போம், அந்த கடன் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சில பொழுது சில மக்கள் கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப பக்குவமாக எடுப்பார்கள். குறிப்பிட்ட இன்ன தேதியில் நான் திருப்பி தருவேன் என்று. அன்பானவர்களே, குறிப்பிட்ட தேதியில் வந்து கடனுடைய முக்காவாசியை நிறைவேற்றுவால் காவாசி அவர் தருவேன் என்று சொல்வார், அவர் கொடுக்கவே மாட்டார். கடன் கொடுத்த மனிதரை மஸ்ஜிதுல கண்டாரு, ரோட்ல கண்டாரு, பேசுறாரு, சிரிக்கிறாரு, அவர் அந்த கடனை பற்றி கேட்கவும் இல்லை, அதனால நான் அந்த கடனை கொடுக்க தேவையில்லை. இல்ல, அவர் கேட்காட்டியும் பரவாயில்ல, நீங்க அந்த கடனை கொடுத்துத்தான் ஆகணும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சில பொழுது நாம் வெளிநாடுகளில் போய் தொழில் செய்து வந்திருக்கின்றோம். நாம் சற்று நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரியிடத்தில் நாம் கடன் எடுத்திருப்போம், வக்கீலிடத்தில் பெரும் தொகையை கடன் எடுத்திருப்போம். வெளிநாடில் என்னுடைய சொந்த பந்தம் யாரும் இல்லை, என்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்பதற்காக வேண்டி ஆச்சரியமான நம்பிக்கை வளர்த்து தன்னுடன் இருக்கக்கூடியவரிடத்தில் பெரும் தொகை கடனை எடுத்துவிட்டு இன்று சொந்த நாட்டுக்கு வந்து பெரிய பணக்காரராக, வசதியானவர்கள், ரொம்ப பக்குவமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சற்று யோசிக்கணும். நாம் இவ்வளவு பக்குவமாக நாம் வியாபாரம் செய்தாலும், ஜகாத் கொடுத்தாலும், சதகா கொடுத்தாலும், வீட்டினுடைய சூழத்தில் மார்க்கத்திற்கு ஏற்பவாறு ஆக்கி கொண்டாலும் நாம் யோசிக்கணும், நான் இவ்வளவு பெரிய பணத்தை வளர்ப்பதற்கு எனக்கு கேபிட்டல் எங்களால வந்துச்சு, இதனுடைய முதல் எங்களால சுத்தமான முதலாக இருக்கின்றதா அல்லது யாருடையாவது பணம் இதில் கலந்திருக்கின்றதா? அப்படி இருக்கும் என்றால் துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். எனக்கு வரவேண்டிய ஹக்கல்ல இது இன்னொருத்தருக்கு போக வேண்டியது, நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்ற முடிவுடன் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் அந்த மனிதனிடத்திலிருந்து பெற வேண்டிய மன்னிப்பு. சில நேரம் நாம் கடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கட கஸ்டமர்ஸ் வருவாங்க, வந்தா 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா திருப்பி கொடுக்க வேண்டிய வரும், மிச்சமாக கொடுக்க வேண்டிய வரும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு சொல்லுவோம் 10 ரூபாய் இல்ல இது எடுங்கன்னு சொல்லி. எந்த ஷரியத் அப்படி சொன்னிச்சு? ரீலோட் போட போவோம், சர்வசாதாரணமாக நடக்கும்.
அவர் ஹலால் பண்றதும் இல்ல, இவர் ஹலாலா ஆக்கிக்கோங்கன்னு கேட்கறதும் இல்ல. உண்மையே மாத்த இல்லாம இருக்கலாம். யாரும் அந்த ₹1 யாரும் கணக்கெடுக்கிறது இல்ல தான். ஆனால் ஹலால் ஆக்கப்பட்டது என்று தெளிவாகும் வரைக்கும் அந்த ₹1 எங்களுக்கு ஹராம் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பணம் பொருளுடன் சம்பந்தப்பட்ட பாவங்களில் இருந்தும் நாம் மன்னிப்பு பெற வேண்டும்.